திஸ் இஸ் பிரியதர்ஷினி. வெல்கம் டு மெட்ராஸ் ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மே 13ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் டே பார்த்துக்கலாம். நேஷ்னல் பை டே, ஆப்பிள் பை டே அப்படிங்கிறது என்ன செலிப்ரேட் பண்ணுறோன்னா மே 13. ஸோ ஒரு வருஷமும் மே 13 அப்படிங்கிறது நேஷ்னல் ஆப்பிள் பை டே அப்படிங்கிறத நம்ம அனுசரிக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் சிந்தூர். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் அமைதி திரும்பியது. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் சித்தூர் அப்படிங்கிறது சித்தூர் அப்படிங்கிறது நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையே ஏற்பட்ட மோதலில் ஒரு இராணுவ படை இந்திய சார்பில் அமைக்கப்பட்டு பாகிஸ்தானை ஃபுல்மையாக சேதமாக்கி இப்போ நம்மளோட நாட்டில் அமைதி திரும்புறதுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு திட்டம் தான் இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற திட்டம். ஸோ எக்ஸாமில் நம்ம எப்படி எதிர்பார்க்கறோன்னா இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையே ஏற்பட்ட போருக்காக ஏற்படுத்தப்பட்ட திட்டம் சொல்லி கேட்டோம் அப்படின்னா ஆப்ரேஷன் சிந்தூர். ஸோ நல்லா பாருங்கள், பஹல்காமில் நடந்த பிரச்சனை காரணமாக 26 பேர் அப்படிங்கிறது உயிரிழந்தாங்க. ஸோ அந்த 26 பேருக்காகவே என்ன பண்ணாங்க அப்படின்னா பாகிஸ்தான் மேலே நம்மளோட நாடு இராணுவம் போர் தாக்குதல் அப்படிங்கிறது பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ அதில் ஆப்ரேஷன் சிந்து என்ற பெயரில் இந்திய இராணுவம் பாகிஸ்தான் மேலே ஏவுகணை தாக்குதல் நடத்தியது. இந்திய இராணுவ நடவடிக்கைகளுக்கான இயக்குனர் ஜெனரல் ராஜீவ் காய், விமானப்படை ஏர் மார்ஷல் ஏகே பார்த்தி, கடற்கரை வைஸ் அட்மிரல் ஏஎன் பிரமோத் ஆகியோர் டெல்லியில் நேற்று இதை பற்றி ஒரு விஷயத்தை வெளியிட்டாங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ பாகிஸ்தானில் முட்கேரி அப்படிங்கிற பிளேஸில் நடத்தப்பட்ட தாக்குதலில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய பயங்கரவாத அமைப்போட பேர் தான் எதுன்னு பார்த்தீங்கன்னா லஷ்கர் இ தொய்பா. ஸோ அந்த அமைப்பை சேர்ந்த யூசுப் ஹசான், அப்துல் மாலிக் ராவ், முதாசிர் அகமத் ஆகிய முக்கிய பயங்கரவாதிகளை என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட இந்திய இராணுவம் கொன்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் பயங்கரவாதிகள் மற்றும் இராணுவத்தினர் உட்பட 140 பேர் பலியாயிருக்காங்க. இந்திய தாக்குதலினால் பாகிஸ்தானுக்கு பெரும் இழப்பு அப்படிங்கிறது ஏற்பட்டிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு எடை குறைவாக பிறக்கும் குழந்தைகளை பராமரிக்க மருத்துவ காப்பீடு திட்டம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவமனை மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனும் உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவை செரியன் அவர்களும் தஞ்சை மருத்துவக் கல்லூரியில் பார்த்தோம் அப்படின்னா ரூபாய் 11,82 லட்சம் செலவில் கட்டப்பட்ட 16 புதிய மருத்துவ கட்டிடங்களை திறந்து வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ரூபாய் 7.45 கோடி மதிப்பில் புதிதாக கட்டப்பட்டுள்ள 13 கட்டிடங்களுக்கு அடிக்கல் அப்படிங்கிறது நாட்டியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு புற்றுநோய், இதய நோய் உள்ளிட்ட நோய்கள் அதிகரித்து வருவதால் வருமுன் காக்கும் விதமாக தஞ்சை மருத்துவக் கல்லூரி ஆஸ்பத்திரியில் ரூபாய் 5 கோடி செலவில் நவீன வசதிகளுடன் கூடிய முழு உடல் பரிசோதனை மையம் திறந்து வைக்கப்பட்டுள்ளது. ஸோ நம்ம ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா முழு உடல் பரிசோதனை செய்ய ஒரு 13,000 ஒரு 14,000 வரைக்கும் நமக்கு செலவாகும். இதே கவர்மெண்ட் செக்டார்லாம் எவ்வளோ மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா 1000 ரூபாயில் நம்மளோட முழு உடல் பரிசோதனையை தஞ்சாவூர் மருத்துவக் கல்லூரியில் நம்மளால் பண்ணிக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு தமிழகத்தில் ஆண்டுக்கு ஏறத்தாழ 9.5 லட்சம் பிரசவங்கள் அப்படிங்கிறது நடக்கிறது. இதில் ஏறக்குறைய 50,000 குழந்தைகள் அப்படிங்கிறவங்க எடை குறைவாக பிறக்கிறாங்க. ஸோ அவங்களுக்காகவே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு மருத்துவ காப்பீடு திட்டத்தை நம்மளோட தமிழ்நாடு அரசு விரைவாக தொடங்க இருக்காங்க. ஸோ ஹைதராபாத்தில் பிரம்மாண்டமாக தொடங்கிய உலக அழகி போட்டி. ஸோ கவனிங்க, 110 நாடுகளை சேர்ந்த 22வது உலக அழகி போட்டி எங்கே நடக்குதுன்னா ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய கட்சி பவுலில் நடக்குது. ஸோ இதில் தெலுங்கானாவோட முதல் மந்திரி ரேவந்த் ரெட்டி இந்த விழாவை என்ன பண்ணார்னா தொடங்கி வைக்கிறாரு. ஸோ கிராமிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சியுடன் விழா என்ன பண்ணுதுன்னா தொடங்கப்பட்டது. ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த அழகிகள் தங்கள் நாட்டு பாரம்பரிய உடையணிந்து பார்வையாளர்களை வெகுவாக என்ன பண்ணனா கவர்ந்தனர். இதை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்தியா அழகி நந்தினி குப்தா தமது நாட்டின் தேசிய கொடியை கையில் ஏந்தியவாறு பார்வையாளர்களை வெகுவாக என்ன பண்ணனா கவர்ந்திருக்காரு. ஸோ அப்போ இந்திய அழகியை யார் சேர்ந்திருக்காங்க அப்படின்னா நந்தினி குப்தா இந்த போட்டியில் கலந்திருக்காங்க. இந்தியா பாகிஸ்தான் இடையே மோதல் ஏற்பட்ட நிலையில் பாகிஸ்தான் நாட்டின் சார்பில் அழகி யாரும் என்ன பண்ணலைன்னா பங்கேற்கவில்லை. போட்டி வருகிற 31ஆம் தேதி நடைபெற போகிறது. ஸோ இதுக்கான உலக அழகி யாருன்னு சொல்லி அதிகாரப்பூர்வமான வெளியீடு வருகிற மே 31ஆம் தேதிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி சீனா. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டி சீனாவில் நடைபெற்று வருகிறது. இதில் பெண்களுக்கான தனிநபர் ரீஹவ் பிரிவில் இந்திய வீராங்கனை தீபிகா குமாரி வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காங்க. ஸோ ஆண்கள் ரிவ்யூ பிரிவில் இந்திய வீரர் பார்த்த சலூன்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா வெண்கல பதக்கம் வாங்கியிருக்காரு. ஸோ இத்தொடரில் இந்தியா 2 தங்கம் 1 வெள்ளி 4 வெண்கலம் என மொத்தம் 7 பதக்கங்களை கைப்பற்றிருக்காங்க. ஸோ பெண்கள் முத்தரப்பு கிரிக்கெட் போட்டி இலங்கை, இந்தியா, தென் ஆப்பிரிக்கா, இலங்கை ஆகிய பெண்கள் அணிகள் பங்கேற்ற ஒருநாள் கிரிக்கெட்டோட கடைசி தொடர் இலங்கை தலைநகர் கொழும்புல நடைபெற்றது நேற்று. இதில்
இந்தியா மற்றும் இலங்கை அணிகள் இறுதியாக மோடிக்கொண்டனர். இதில் பார்த்தோம் அப்படின்னா 97 ரன்கள் வித்தியாசத்தில் இந்திய அணி துணை கேப்டன் ஸ்மிருதி மந்தனா தலைமையில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சாம்பியன் பட்டம் அளிச்சிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு ஐபிஎல் கிரிக்கெட் போட்டி 16ஆம் தேதி தொடங்க திட்டம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் இந்தியா பாகிஸ்தானால் ஐபிஎல் போட்டி ஸ்டாப் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்போ திரும்பவுமே ஐபிஎல் போட்டிங்கிறது ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. இந்திய கிரிக்கெட் வாரியத்தோட துணைத் தலைவர் ராஜேஷ் சுக்லா 18வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடர் மீண்டும் சேஞ்ச் பண்ணிக்கோங்க 16ஆம் தேதி தொடங்க உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. மேலும் இதில் 12 லீக் இறுதிப் போட்டி 4 பிளே ஆஃப் சுற்றுகள் மொத்தம் 16 ஆட்டங்கள் மீதம் உள்ளன. எத்தனை ஆட்டங்கள் இன்னமும் ஐபிஎல் மீதம் இருக்குன்னு பாருங்கள். 12 லீக் சுற்றுகள் இருக்குது, 4 பிளே ஆஃப் அப்படிங்கிற சுற்றுகள் இருக்குது. அப்போ மொத்தமாக 16 ஆட்டங்கள் அப்படிங்கிறது மீதி இருக்குது. ஸோ இந்த ஆட்டங்களை விளையாட ஒவ்வொரு அணிகளும் தங்களோட வீரர்களை அவங்கவுங்க நாட்டிலேருந்து திரும்பி கூப்பிட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி கிரிக்கெட் வாரியம் அவங்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காங்க. ஸோ வருகிற 16ஆம் தேதி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா திரும்பவும் ஐபிஎல்லை எதிர்பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பொருளாதார வளர்ச்சி, வறுமை ஒழிப்பு, தமிழ்நாடு முதலிடம். ஸோ இப்போ என்ன வெளியிட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு எதுலெல்லாம் முதலிடம் இருக்குன்றதை வெளியிட்டிருக்காங்க. இதை நம்ம கம்பல்சரி எக்ஸாமில் எதிர்பார்க்கலாம். பொருளாதார வளர்ச்சியில் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. நெக்ஸ்ட் ஏற்றுமதி தயார் நிலையில் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. தொல்பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் ஜவுளி துணிகள் உற்பத்தியிலையும் தமிழ்நாடு முதலிடம் பெற்றுள்ளது. ஸோ இந்த பொருளாதார வளர்ச்சியில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு 9.69% முதலிடத்தை பெற்றிருக்காங்க. ஸோ ஏற்றுமதி தயார் நிலையில் தமிழ்நாடு முதலிடம். தொல்பொருட்கள் ஏற்றுமதி மற்றும் ஜவுளி துணிகள் ஏற்றுமதியிலையும் தமிழ்நாடு முதலிடம். வேறு எதில் தமிழ்நாடு முதலிடம் பார்த்தோன்னா புத்தாக்க தொழில்கள் தரவரிசை பட்டியலில் தமிழ்நாடு முதலிடம். பெண்கள் காவல் ஐபிஎஸ் அதிகாரிகளை கொண்டுள்ளதில் தமிழ்நாடு முதலிடம். இந்திய அளவில் காலணிகள் மற்றும் தோல் பொருட்கள் தயாரிப்பதில் தமிழ்நாடு 38% பெற்று முதலிடம் பெற்றுள்ளது. அரசு ஆஸ்பத்திரியில் பணிபுரியும் டாக்டர்களின் எண்ணிக்கையில் தமிழ்நாடு முதலிடம். அதிக எண்ணிக்கையில் சதுப்பு நிலங்கள் கொண்டுள்ள மாநிலமாக தமிழ்நாடு முதலிடத்தில் இருக்கு. வறுமை ஒழிப்பில் தமிழ்நாடு முதலிடம். இந்தியாவில் அதிக எண்ணிக்கையில் செயல்படும் தொழிற்சாலைகளில் தமிழ்நாடு முதலிடம். உலகளாவிய திறன் மையங்களில் மும்பை, புனே, ஹைதராபாத், பெங்களூர் முதலான நகரங்களை விட சென்னை 24.5 வளர்ச்சியுடன் இந்தியாவில் தமிழ்நாடு முதலிடம். ஸோ இதுதான் இன்னைக்கான நியூஸஸ். இதோட பிடிஎஃப் பார்த்தீங்கன்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். இதுக்கான டெஸ்ட்டு கூகுள் ஃபார்மில் நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்கும். ஸோ தேங்க்யூ.